ஃபினான்ஷியல் அட்வைசர் விஸ் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இது நிறைய பேர் டவுட் கேட்கறது. முதல்ல செபி இதுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், டூ இட் யுவர் செல்ஃப் இன்வெஸ்டர்ஸ். இவங்கெல்லாம் யாரு, நீங்க இந்த கேட்டகரியில் இருக்கீங்களா அப்படின்றதையும் நீங்க பார்த்துக்கலாம். அதாவது நானே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கான நாலேஜும் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நிறைய வெப்சைட்ஸ்லாம் இருக்கு. இது 2008-9ல இருந்து நான் பண்ண ஆரம்பிச்சது. நான் ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக இருந்து நான் கற்றுக்கினதுக்கு இந்த வெப்சைட்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. முக்கியமானது moneycontrol.com, economictimes.com அண்ட் valueresearch.com. இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா நல்ல இன்ஃபர்மேஷன், பர்சனல் ஃபினான்ஸ் கண்டென்ட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக்ஸ் ரிலேட்டடாக கற்றுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயே பெஸ்ட் ஃபண்ட்ஸ் என்ன அப்படின்றது அவங்க கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க பேஸ்ட் ஆன் ரிட்டர்ன்ஸு, கிரெடிட் ரேட்டிங், இந்த மாதிரி. ஸோ நீங்கள் இந்த கேட்டகரியில், டூ இட் யுவர் செல்ஃப் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்ஸை ரெஃபர் பண்ணலாம். நீங்களாவே ஃபண்டு சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரிஸ்க்கு உங்களுது. அதாவது எனக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் பண்ணுறது, அதில் தப்பு வந்தாலும் உங்களோடது. அதுலேருந்து கற்றுக்கிட்டு நீங்கள் மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு டூ இட் யுவர் செல்ஃப் இன்வெஸ்டர் அப்படின்னு நீங்களே சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இது ஒரு யாரையும் நான் போக விரும்பலை, நானே பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கேட்டகரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப் வேணுங்க. எனக்கு இந்த ஃபினான்ஷியல் டாபிக்ஸே எனக்கு ஒரு கிரீக் அண்ட் லாட்டின் மாதிரி, எனக்கு எதுவுமே புரியல. நான் ஆரம்பிச்சு எல்லாம் லாஸ்ட்லேயும் போயிருக்கு. நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு நிறைய கொஸ்டின்ஸும் இருக்குது, அப்பப்போ நான் கேட்கணும் அப்படின்றவங்க ரெண்டு இருக்குது. ஒன்று ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட போகிறது, இன்னொன்று மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். சரி, செபி இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் எய்தர் ஃபினான்ஷியல் அட்வைசராக இருக்கணும், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கணும். அதாவது மற்ற ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். என்சிடி, ஃபிக்ஸட் இன்கம், இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸையும் பண்ணிட்டு இவங்க ஒரு ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கலாம். அதாவது இன்க்ளூடிங் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த ஃபினான்ஷியல் அட்வைசர்னு பார்த்தீங்கன்னா இவங்க சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் சர்டிஃபிகேஷனோ இல்லை சிஎஃப்பியோ பண்ணிட்டு செபி ரெஜிஸ்டர்டு ஆர்ஐஏ, அதாவது செபி கிட்ட போய் நான் ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசராக இருக்க விரும்புகிறேன்னு சொல்லிட்டா மக்கள் கிட்ட போய் நான் ஆர்ஐஏ, நான் ஃபீ பேஸ்டு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மக்கள் அதாவது நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா உங்ககிட்ட ஃபீஸ் வாங்கிட்டு உங்களுக்கு கிளாரிட்டி கொடுப்பாங்க. ஜென்ரலாக இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 2-3% வரைக்கும் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பேஸ்ட் ஆன் இன்கம் லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஃபிக்ஸடு பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கம் பொறுத்து அவங்க ஃபிக்ஸடாகவும் வாங்குவாங்க, அண்ட் பேஸ்ட் ஆன் அசட் அப் டு 2-3% வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுவுமே ரெகுலேஷன்ஸ் படி தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த பர்சன்டேஜ் மேபி 1-2%, இல்லைனா 2-3%. இது அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். சரி, இவங்க ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பண்ண முடியாது. எதுக்கு இந்த கேட்டகரைசேஷன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா, ஒருத்தர் நான் ப்ராடக்ட் நிறைய எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு புஷ் பண்ணலாம், இல்லை கமிஷன் அதிகமாக வருதுன்னு புஷ் பண்ணலாம். ஸோ இது பிரித்து வச்சுட்டோன்னா ஃபிடூஷியரின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் பயாஸ் இல்லாமல், எனக்கு இந்த கம்பெனி பிடிக்குன்ற பயாஸ் இல்லாமல் நான் எல்லாத்தையும் சொல்லணும், இந்த கிளைண்ட்டுக்கு இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லணுன்றதுக்காக ஃபீ பேஸ்டு ஃபினான்ஷியல் பிளானராக இருந்தால் அதை பண்ண முடியாது அப்படின்றதுக்காக இவங்களை ஃபினான்ஷியல் அட்வைசர். அது மட்டும் இல்லாமல் என்ன பிரிக்க முடியும், அட்வான்டேஜ் கொடுக்க முடியும்னு யோசிக்கும் போது இவங்க மட்டும்தான் ஃபினான்ஷியல் அட்வைசர்னு சொல்லிக்க முடியும். ஆஸ் பர் ரெகுலேஷன்ஸ் வேற யாருமே, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோ இன்சூரன்ஸ் பண்ணுறவங்களோ ஃபினான்ஷியல் அட்வைசர்னு சொல்லிக்கவே கூடாது. அதுவுமே ஆஸ் பர் ரெகுலேஷன்ஸ். ஸோ இந்த ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் பண்ணி தருவாங்க, உங்கள் கோல் பேஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தருவாங்க, என்னெல்லாம் எதுலெல்லாம் போடலாம், ஏன் கரெக்டு ஏன் தப்பு, இது எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. அண்ட் டைம் டு டைம் நீங்கள் அட்வைஸும் வாங்கிக்கலாம். இதுக்கு நான் சொன்ன மாதிரி 0.5-1%லேருந்து அப் டு 3% வரைக்கும் வாங்க முடியும். இது லிமிட் பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் வாங்க முடியும் ஆஸ் அன் இண்டிவிஜுவல். கார்பரேட் கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரியும் பண்ண முடியும், ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியும் வச்சுக்கலாம். இதுக்கு தே ஷுட் கம்ப்ளை வித் செபி ரெகுலேஷன்ஸ். ஸோ கார்பரேட் கம்பெனியாக இருந்தால் நான் ஒரு இன்வெஸ்டராக போய் கேட்கும்போது இல்லை நான் ஃபீ கொடுத்துட்றேன் அப்படின்னா, சரி இதில் வாங்க, இந்த கம்பெனி மூலமாக வாங்க, இல்லை நீங்கள் கமிஷன் எடுத்துக்கோங்க, நான் இது பண்ணுறேன் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக அந்த மாடலில் நீங்கள் போகலாம். சரி, மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் உண்மையிலே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சிடென்டல் ஃபினான்ஷியல் அட்வைஸ். உங்ககிட்ட ஒரு ப்ராடக்டை பற்றி சொல்லும் போது, ஒரு ஸ்கீம் பற்றி சொல்லும் போது அவங்க உங்களுக்கு தேவையான நாலேஜை கொடுத்து இது ஏன் உங்களுக்கு சூட்டபிள், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்காம பண்ணாங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட போய் பேச மாட்டீங்க. ஸோ இன்சிடென்டல் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கண்டிப்பாக அவங்களாலையும் கொடுக்க முடியும். அதுக்கப்புறமா அவங்க டாக்குமெண்டேஷன் பண்ண முடியாது. கோல் பேஸ்ட் ஃபினான்ஷியல் பிளானிங்னா டாக்குமெண்ட்டாக கொடுக்க முடியாது. பட் உங்கள் பசங்க கல்யாணத்துக்கு இதில் போடலாம், படிப்புக்கு இதை போடலாம், உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு இந்த ஃபண்டை சூஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் அவங்களால சொல்ல முடியும். இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் வேலை. சரி, இவங்க கமிஷன் வாங்குறாங்களே, இவங்க என்ன அவ்வளோ கொள்ள அடிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நீங்கள் ஒரு ஃபீ பேஸ்ட் அட்வைசருக்கு ஃப்ரீயாக பண்ணி தர மாட்டாங்க. அவங்க கிட்ட போனீங்கன்னா அந்த 0.5லேருந்து 2 to 3% சார்ஜ் பண்ணுவாங்க இல்லையா? ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இப்போ ஒரு ஈக்விட்டி ஃபண்டாக இருந்தால் 0.4%லேருந்து 0.7 0.8%க்கு மேலே கிடைக்கிறதே கிடையாது. எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸும் கமிஷன்ஸை பயங்கரமாக குறைச்சிட்டாங்க. ஸோ இதுதான் அவங்களோட ஐடியல் கமிஷன் பர்சன்டேஜ். ஸோ யாராக இருந்தாலும் நீங்கள் பணம் வந்து போக தான் போகுது. ஃபீயாக இருந்தால் நீங்கள் ஃபிக்ஸடாக நீங்கள் கொடுக்கணும். டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தால் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் அவங்களுக்கு ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட்டு மந்த் ஆன் மந்த். அது அகெயின் சைஸை பேஸ் பண்ணி ஏஎம் பேஸ் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் குறைஞ்சாங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் கமிஷனும் குறைய போகுது. மற்றபடி உங்களுக்கான கிளாரிட்டி நாலேஜ் உங்களுக்கு கொடுக்குறாரா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்குற டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணி வைக்கிறாங்களா, உங்களுக்கு நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் ட்ராக் பண்ணுறதுக்கு ஆப் மாதிரி ஏதாவது கொடுக்குறாங்களா, டைம் டு டைம் வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் இல்லை அட்வைஸ் வேணும்னா உங்களுக்கு ஏதாவது அவங்க சைட்லேருந்து இன்புட்ஸ் இருக்கா, இதெல்லாம் பார்த்து நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட கூட பண்ணலாம். ஸோ இதை தாண்டி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ஃபினான்ஷியல் அட்வைசருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாதுங்க. ஃபீ வைஸ் நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி நாலேஜ் வைஸ் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அது என்னென்ன கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த மாடலை தாண்டி வேறு எதுவும் பெரிய மாடல்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு ஆன்லைன் ஆப்ஸ் மூலமாக நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களோட எமோஷனல் பயாஸை கண்டுபிடிக்கிற அளவுக்கு இன்னும் ஆன்லைன் ஆப்ஸ் எதுவும் வரலை. உங்ககிட்ட பேசிக்காக கொஸ்டின்ஸ் கேட்டு நீங்கள் எந்த மாதிரி இன்வெஸ்டர்னு புரிய வைப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் ஏன் அடுத்த லெவலுக்கு பண்ணக்கூடாது, ஈக்விட்டியில் அதிக எக்ஸ்போஷர் எடுக்கக்கூடாது அப்படின்ற கொஸ்டின்ஸ் கேட்குற அளவுக்கு இன்னமும் ஆன்லைன் ஆப்ஸ் அந்த ஆன்லைன் பேஸ் பண்ண ஆப்ஸ் இன்னும் அட்வான்ஸ் ஆகலைன்னு தான் சொல்லணும். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசரோ இல்லை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட ஃபிசிக்கலாக போய் பண்ணுறது ரொம்பவே நல்லதுன்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ரெண்டில் யார் சூஸ் பண்ணுறது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க பேஸ்ட் ஆன் மை கான்வர்சேஷன். இது வரைக்கும் சொன்னதை வச்சு உங்களுக்கு ஏதாவது இன்புட்ஸ் இருக்கா கண்டிப்பாக கிடச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அதை பேஸ் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்த்துட்டு வந்து எனக்கு இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நானாகவே பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது எய்தர் ஒன்று ஃபீ கன்சல்டேஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணலாம். அப்படி இல்லை ஃப்ரீயாக யாரும் அட்வைஸ் கொடுக்க மாட்டாங்க, அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் அப்போ தான் வந்து ஒன்று ஃபீ கொடுக்கணும் இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர் கமிஷன் வாங்கிக்கணும். இந்த 2 ஆப்ஷன் இல்லாமல் நீங்கள் யார்கிட்டயாவது போய் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அப்படின்றவங்க கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க முதல் பண்ணவும் முடியாது, பண்ணவும் கூடாது. ஸோ நீங்கள் யார்கிட்ட போகிறீங்கன்றது தெளிவாக இருங்க. ஏன்னா இவங்க ரெண்டுமே வந்து குவாலிஃபைட் பீப்புள். ஒருத்தவங்க எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் வாங்கிட்டு பண்ணுறாங்க, இன்னொருத்தவங்க பிளானிங் அண்ட் இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. ரெண்டுமே செபி ரெஜிஸ்டர்ட் கம்பெனிஸ் தான். ஒன்று டைரக்ட் செபி, ஒன்று செபி மூலமாக ஆம்ஃபி கிட்ட ரெஜிஸ்டர் ஆன டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஸோ உங்களுக்கு இதுக்கு மேலேயும் ஏதாவது கிளாரிட்டி வேணும், நான் யார்கிட்ட போனால் எனக்கு கிளியராக கிடைக்கும் அப்படின்றது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன்.